வணக்கம் ஐயா. நன்றி. குருவே நம, தந்தையே நம. அனைத்து நண்பர்களுக்கும், குணபாலன் ஐயாவிற்கும், கற்றுக்கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி சங்கத்திற்கும் நன்றி. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று ஹயகிரி முத்திரை பார்த்தோம். அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு முக்கியமானது, எக்ஸாம் வரப்போகுது. அதனால் எப்படி பண்ணணும், ஹயகிரி முத்திரையை உங்களுடைய 2 நடுவரலையும் தொட்டுக்கொண்டு இந்த 4 வரலையும் இப்படி கோர்த்து உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சுக்கணும். இது ஹயகிரி முத்திரை. இந்த முத்திரையை செய்யும்போது இடது பக்கம் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சேனலில் போடுறது உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். ஏன்னா இது தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி மெமரி மாதிரி உங்கள் பிரெயின் மாறிடும். நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் செஞ்சீங்கன்னா அற்புதமாக ஞாபக சக்தியில் அவ்வளோ அபரிதமாக வேலை செய்ய தொடங்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த முத்திரையை குழந்தைய செய்யுங்க. அது இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் மறக்காமல் காலைல 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் செய்யுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே செஞ்சாலும் பரவாயில்ல, தவறு கிடையாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் செய்யக்கூடிய லட்சுமி முத்திரை பார்த்தோம். இப்படி இந்த 2 வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு கட்டை வரல ஒட்டி வச்சுக்கிற மாதிரி வைக்கிறது. லட்சுமி முத்திரை பார்த்தோம். இந்த முத்திரை செய்யும் போது நம்மளுக்குள்ள சுக்கரனுடைய ஆற்றல் அதிகமாகி வீட்டுக்கு பண வரவு அப்படிங்கிறது வர தொடங்கும். அதனால் இந்த முத்திரையை செஞ்சுக்கங்க. இன்னைக்கு நாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நந்தி முத்திரை பார்க்க போகிறோம். அந்த நந்தி முத்திரை கிருபானந்த வாரியர் அவருடைய சீடருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுபோக அவருடைய தம்பி மகனுக்கும் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆடியோவில் பேசும்போது அதை நான் கேட்டு வச்சுருந்தேன். அந்த விஷயம் இன்றைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த நந்தி முத்திரையை வச்சு தான் பிரபந்தர் என்ன சொல்லுவாருன்னா, விபூதி எடுத்து நெத்தியில் பூசணுன்னே சொல்லுவார். சரிங்களா? நந்தி முத்திரை என்ன முத்திரை அப்படின்னா, உங்களுடைய கைகளில் இந்த நடுவரல் 2 விரல், அதுக்கப்புறம் கட்டை விரல், இதை சேர்த்து வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் நந்தி முத்திரை. பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரியே தெரியும். நீளமாக இருக்கும், இப்படி இருக்கும், 2 கொம்பு இருக்கமாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் நந்தி முத்திரை. இந்த நந்தி முத்திரையை இப்படி வச்சுக்கிட்டு மடி மேலே அப்படியே இப்படி திருப்பி வச்சு கண்களை மூடி அமர்ந்து உட்காந்து நீங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா போதுமானது. இந்த நந்தி முத்திரையை வச்சு தான் விபூதி இப்படி எடுத்து நம்ம இப்படி சாஞ்சிக்கிட்டு நெத்தியில் அப்படி பூசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பூசும்போது விபூதி தோலில் தான் விழுகிற வழி, கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விபூதி பூசுறவங்களுக்கு ஓகே. விபூதி பெண்களாக இருந்தாங்க இப்படி எடுத்து பூசுனதுனால இப்படி எடுக்கலாம். நீங்கள் அதையும் சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு விழுந்து பூசிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் நந்தி முத்திரை செய்யும்போது பிரதோஷ தியானம் செய்யலாம். நந்தி முத்திரை வச்சு பிரதோஷ தியானம் செய்யலாம். எப்படின்னா, பிரதோஷ வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே புருவமத்தில் நடக்கும். பிரதோஷ வேலை அப்படிங்கிறது நம்ம புருவமத்தில் தான் இருக்கும். பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறதும் புருவமத்தில் தான் நடக்க தொடங்கும். அதனால தான் சிவன் 2 புருவத்துக்கு நடுவில் ஆடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 3வது தரக்கூடிய இடம், இந்த வாசல். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் இங்கே வைங்க. இது போல் அந்த தொட்டும் தொடாமலும் இப்படி புருவமத்தில் பொட்டு வைக்கிறதுல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கையில் பிடிச்சி வடி மேலே வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அப்படியே அமைதியாக அமருங்க. வடி மேலே வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா வடி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி அமைதியாக அமர்ந்துக்குங்க. இப்படியே அமர்ந்துக்கிட்டு உங்கள் மூச்சை கவனிச்சே இருக்கலாம். சிவமந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஓம் நம சிவாய சொல்லலாம். உபதேச பொருள் எடுத்து வந்தீங்கன்னா ஓம் சிவாய நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும்னா, அளப்பரிய ஆற்றல் உங்களுக்கு நடக்க தொடங்கும். அந்த பிரதோஷ வேலையில் என்ன வழிபாடு செஞ்சு நீங்கள் அடைவீர்களோ அந்த விஷயத்தை அடைவதற்கு இந்த நந்தி முத்திரை வச்சு நீங்கள் செய்யும்போது அப்படி ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். உபதேசம் பொருள் எடுத்தவர்கள் ஓம் சிவாய நம்ம சொல்லலாம். உபதேசம் எடுக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய மந்திரம் எல்லாருக்கும் பொதுவானது. சிவனை உணர்ந்து சிவனில் பயணிப்பவர்களுக்கு ஓம் சிவாய நம்ம உணர்ந்தது. சிவன் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் நல்ல யோகத்தில் அப்படியே மூழ்கிட்டாங்களே, அவங்க தான் சொல்லணும். அதனால் அந்த மந்திர பொருளாக நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து முத்திரைகள்லாம் செஞ்சு வளம் நலம் பெற்று நலமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நாளை சனி மகா பிரதோஷம், அடுத்து சிவராத்திரி. இதை முன்னிட்டு ஐயா நந்தி முதிரையை நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கய்யா.